வணக்கம் நண்பர்களே! அழகே அழகு சீரியல்ல அதாவது டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு நம்ம மதிக்கு ஒரே அட்வைஸ் பண்ணல. யாரு? தங்கராஜ் தாங்க. இன்று அவங்க மாமியார் ஒரு பக்கம் வந்து இப்போ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிக்குதுங்க. வள்ளுவன் வாசுகி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரே அட்வைஸ் மழையா பொழிஞ்சிட்டு இருக்காப்புல. இங்கிட்டு ரேவதி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. பேசிக்கிட்டு இருக்காப்புல. இடையில இடையில வந்துட்டு நம்ம மதி வேற வந்து மண்டைய 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 ஆட்டுறாப்புல. என்ன இந்த பொண்ணு மண்டைய மண்டைய ஆடி கேட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு ரேவதியும் வந்து பேசியிருக்காங்க. ஒரு வழியா வந்து அது அங்க முடிய வீட்ல காட்டுறாங்க. ஐயனார் துணை சீரியல் ஓடிக்கு. அதில ஒரு ரொமான்ஸ் சீன் வந்தோனமே டக்குனு வந்து டிவிய ஆஃப் பண்ணணும்னுட்டு ரிமோட் எடுத்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப் பண்ணது தாங்க தாமசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலருக்கு ஒரே அட்வைஸ் மழை அங்க. ஏன்னா, இனி அவ தான் உன்னைய வந்து மதிக்காம போறான்ல. உன்னைய வந்து இவ்வளோ கேவலமா பேசிட்டு போயிருக்கா. இனி அவளுக்கு வந்து இனி சொம்பு தூக்கிட்டு திரியாத அப்படின்ட்டு அவங்க மாமியார் வழக்கம் போல வந்து அ புராணம் பாடுறாங்க. புராணம் பாடும்போது நம்ம மலருக்கு வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கேட்டுறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம சுரேஷ் எல்லாம் ரெடியாக குழந்தைங்க வந்து விட மாட்டேங்குது. நான் அடிக்கடி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து இது பண்ணிட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வந்து மறுபடியும் அட்வைஸ் பண்ணுறாப்புல. யார்? தங்கராஜ் சுரேஷுக்கு மறுபடியும் அட்வைஸு. பொண்டாட்டியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறணும் அப்படி இன்னும் இப்போ சொல்கிறாப்புல. நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி எப்படி வச்சுருக்கேன் அது மாதிரி நீ வை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அதோட முடியுங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு எபிசோட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.